மாற்றத்தை குறித்து சில காரியங்கள் பல வசனங்கள் மூலமாக நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடத்தை, அவர்களுடைய ஜீவியத்தில் நம்ம நடந்த காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடாது என்று நம் தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். வேத புஸ்தகம் சாட்சியின் புஸ்தகமாக இருக்கிறதுக்காக சரி, அப்போ அவர்கள் செய்தது நாம் செய்யக்கூடாது. அதனால தான் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எழுதி கொண்டு வருகிறார். இது பல முறை நாம் வேதத்தை வாசித்திருக்கிறோம், தியானமும் கூட பண்ணியிருக்கிறோம். அவர்கள் செய்த காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் செய்தது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது. இப்போ அப்படியானால் தேவன் அதை மறக்கவில்லை என்ற ஆண்டவர் அதை மறக்கலை. இப்போ சொல்லி காட்டுறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா அதை நன்றி சொல்லணும். ஆண்டவர் அப்பா, ஒருத்தர் முன்னால் செய்த காரியங்கள் இப்படின்னு எங்களுக்கு சொல்லி காட்டினதுனால நாங்கள் அதை செய்யாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தரீங்களே, நன்றின்னு சொல்லுயா. பொதுவாக ஸ்தோத்திரம் இல்லாவிட்டால் நமக்கு எப்படி தெரியாது. ஒரு வசனம் சங்கீதம் 44 1 2 3 தேவனே அப்போ அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வைத்தது இந்த சங்கீதக்காரன் யாருன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அதனாலதான் நீங்க ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கோராகின் புத்திரரில் தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் யாரு எழுதுனாங்க, ஆசாபா இல்லை தாவீதா, ஒன்றும் சரியா கரெக்டாக சொல்ல முடியலன்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. யார் எழுதினாலும் கூட அவர்கள் பூர்வ காலத்து அதிசயங்களை கொஞ்சம் நினைச்சு பார்க்குறாங்க. நினைச்சு பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் சாத்தியமாயிற்று? பயங்கரமான ஜாதிகளை துரத்தி நமது கையினாலே துரத்தினீர். நம்ம கையினால ஒரு எறும்பை தான் துரத்தணும். ஒரு வண்டு கிண்டு போச்சுன்னா கூட இது தட்டி விட்டுலாம், எறும்பு வண்டு அப்படின்ட்டு. கையினால எலியை துரத்த முடியுமா? ஒரு பூனையை துரத்த முடியுமா? அதுக்கு ஒரு கம்பு எடுக்கணும். அதுபோல நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய காரியத்தை ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர் அவன் வந்துட்டு ஒரு ராட்சதர்களையும் கண்டோம்ங்கிறாங்க. ஏனாக்கின் புத்திரரை கண்டோம். ஏனாக்கின் புத்திரர் ராட்சதர்களை கண்டோம். அவர்களுக்கு முன்பாக நாங்களும், அவர்களுக்கு முன்பாகவும் எங்களுக்கு முன்பாகவும் நாங்கள் வெட்டுக்கிளிகளாக இருந்தோம். நல்லா சொல்றான். எங்க பார்வையிலும் நாங்கள் வெட்டுக்கிளி தான், அவங்க பார்வையிலேயும் நாங்கள் கூட்டூண்டா இருந்தோம் அப்படின்ட்டு எப்படி அவங்கள சுதந்திரத்து கொள்ள முடியுங்கிறது மனுஷீகமா அவங்களுக்கு யோசனை வந்ததுனால அவங்க தேவனை விசுவாசிக்க முடியல. அவங்க லைஃப் அதை அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள அது வரல. ஆச்சரியமா இருக்கு. மெஜாரிட்டி வரல. ஒரு 2 பேர் மாத்திரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இல்லை நம்முடைய தேவன் துரத்துவார் சொல்லி இருக்கிறார். அப்போ அவரை அறிந்த மக்களாக இருந்தார்கள். கொஞ்சம் கஷ்டமா நம்மளோட வாழ்க்கை தான். நம்மெல்லாம் இந்த நேச்சுரல் வேர்ல்டில் கண்களால் எவைகளை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்து 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 பழகினவர். எதாலும் கண்ணால் பார்த்து தானே நம்மளுடைய விசுவாசம் வருது. ஆனால் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால்
சங்கடமான நேரங்களில் அது அந்த விசுவாசம் ஒரு மாதிரி பரீட்சிக்கப்படுது. அவரை நம்புறது அவ்வளவு கடினமான காரியமா இருக்குது. அவரை நம்பும் பொழுது அவர் செய்கிற வரைக்கும் அந்த சங்கடங்களை நம்ம சுமக்க வேண்டியது. இப்ப இந்த கர்த்தரை அறியாத ஜனங்கள் சுமக்க அவங்க அனுமதி தர்றதில்லை. வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்குதா? நம்ம ஈஸியாக்கிடலாம். யாருக்கு இதெல்லாம் சுமந்து கொண்டு இவ்வளவு கவலையெல்லாம் சுமக்கணும், டே போடா அப்படின்றாங்க. அம்மா நம்மளால முடியாது. ஸோ வேற வழி ஏதாவது உண்டா? அப்ப அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்குது. வேற எல்லா வழியும் அடைபடும் போது, எதுவுமே முடியலன்னு போது அழுன்னு அழுது சில தவறான முடிவுகளுக்கு கூட போயிடுறாங்க. தேவையில்லாத முடிவுகள். நம்ம எப்போதும் அப்படி போறதில்லை. அந்த பாரங்கள் நடுவில், சுமக்கக்கூடாத தாங்கக்கூடாத பாரங்கள் நடுவில் கண்ணீரோடு ஆண்டவர் முகத்தை தான் நம்ம நோக்கி பார்க்கிறோம். நீர் இறங்குகிற வரைக்கும் ஆண்டவரை நான் சுமப்பேன். அதனாலதான் மீகா சொல்லுகிறார், நான் சுமப்பேன். மீகா 7வது அதிகாரத்தில் அந்த வசனம் உண்டு. சத்ருவே, நீ என் மேல என்ன செய்யாத, சந்தோஷப்படாதே. ஆமா, இருப்பா. பாத்தீங்களா, அவன் பேசுற வார்த்தை, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். சரி, என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் சுமப்பேன். அப்போ போதும், அப்போ அந்த சுமப்பேன் அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் சுமக்கலாம்? அவர் சுமக்கிற நாட்கள் எல்லாம் அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நமக்கும் அப்படித்தானே. நமக்கு இக்கட்டுகள் பல வந்தாலும் கூட குறுக்கு வழியே நாடாம, யாரையும் போய் தேடாம, யார்ட்டையும் சொல்றதுக்கே சில நேரங்களில் நம்ம மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. நீ மற்றவன்ட்ட சொல்றதுக்கு பதில பேசாம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம்ப்பா, முழங்கால் படிட்டு ஒரு கண்ணீரோடாவது அவர்கிட்ட பேசுற மாதிரி யார்கிட்டையும் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன கொஞ்சம் ஆறுதலான வார்த்தைகள் 4 பேர் பேசுவாங்க, கடைசியில் நம்மளால அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. நம்ம தொல்லையை கேட்டு கேட்டு அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. எல்லாரும் அப்படித்தானே. 4 பேருடைய தொல்லையை நம்ம மைண்ட்ல போட்டா நம்ம டயர்டாக மாட்டோம். நமக்கு என்ன தேவையாங்கிற மாதிரி சிலர் எடுப்பாங்க. ஏன்டாடே, என் தொல்லையே பயங்கரமா இருக்கு, நீ ஒண்ணு என்ன அதோட சேர்த்து கொற்றியே, ரொம்ப டயர்டாகி. சரிங்க, இது என்னதான் செய்ய முடியும்? சரிங்க, ஜெபிக்கிறவங்க, சரிங்க ஜெபம் பண்ணுவாங்க, சின்சியரா ஜெபம் பண்ணுவோம். ஒரு தொல்லையை சொன்னாங்கன்னா அப்படி மறந்து போக மாட்டோம். ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம். ஆனால் அவரவர்களுடைய வாழ்க்கையில அவரவர்கள் தேவனிடத்துல போய் தேடும்போது அந்த டேஸ்ட் வேற. அந்த டேஸ்ட் நம்மோடு தேவனும் நாமும் சேர்ந்து இடைப்பட்டு அந்த ஆத்மாவுக்கு தேவன் அருளுகிற அந்த ஆறுதல்கள், அது நம்ம ஒருத்தர் தான் தனிப்பட்ட விதத்துல தான் அது அனுபவிக்க முடியும். நமக்காக பலர் ஜெபித்தாலும் கூட மறப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னால் அவர்களும் தொல்லைகள் மிகுந்தவர்கள் தான். எந்த குடும்பமும் தொல்லைகள். ஆக என்னன்னா, சுமந்து தீர்ப்பேனுங்கிற, சுமந்து தீர்க்கிற வரைக்கும் அந்த ஒரு பொறுமை, அந்த உலகத்துல சுமக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிருபை தான். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் தேவன் நம்முடைய சுமையை நீக்கி என் தோளில் இருந்து சுமையை நீக்குவார் என்கிறதான ஒரு விசுவாசம். அல்லேலூயா. நீ கவுன் செய்திருக்கிறார். சமீப நாட்களில், கடந்த நாட்களிலும் அநேக சுமைகளை கர்த்தர் நம்முடைய தோளில் இருந்து நீக்கி இருக்கிறார். அதுல இருந்து நம்ம நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டோம். எதுக்கெடுத்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவரிடத்தில் நான் ஜெபிக்கும் போது அவர் நமக்கு பதில் தருகிறார். என் தோளில் இருக்கக்கூடிய சுமையை அவர் நீக்குகிறார். அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அந்த சுமைனாலே அநேக பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். விசுவாச பாடங்கள், பொறுமையின் பாடங்கள், பரீட்சையில எப்படி நிற்கிறது, விசுவாசம் போகிற போது நமக்கு எப்படி இருக்கிறது, பல கேள்விகள், லூசுத்தனமான கேள்விகள்லாம் நம்ம மண்டையில எழும்பும். அதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்போ ஆண்டவரை தேடி வசனத்தை தேடுறது. அவர் வசனத்திலிருந்து நம்மோடு பேசும்போது பாலைவனத்தில் நீரோடையை காண்கிறது போல இருக்கும். அப்பா ஆண்டவர் கொடுத்தாரே, இப்படி பல காரியங்கள் அவர். ஆனாலும் நம்மை கைவிடாமல் கொண்டு போகிற தெய்வம்.
இப்ப இந்த ஜனங்கள் அந்த பூர்வ காலத்து காரியங்களை சிந்திக்கிறார்கள். எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ காலங்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க, சொல்றாங்க, அறிவித்தார்கள்னா சொன்னாங்க. அப்ப எங்க காதுகளால கேட்டோம். கேட்டுட்டு நீங்க ஒரு அப்படி பரவ பண்ணினீங்களாமே அப்படின்னு சொல்றாங்க. அவங்களெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி பெரிய ஆட்கள் ஆக்கிட்டீங்க. அந்த ஜனத்தை துரத்தி போடுறது லேசான காரியம், கைனால நீங்க துரத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லிக்கிறாரு. என்னன்னு கேட்டா 3வது வசனத்துல, தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்களை அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடியால் உங்களுடைய வலதுகரமும் உங்களுடைய புயமும் முகத்தில் பிரகாசமும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அதாவது பட்டயம் இருந்தும், அந்த பட்டயம் இருந்தும் கூட தேசத்தை ரட்சிக்கணும்னா கர்த்தர் தான் ரட்சிக்கணும். நம்ம கையில இருக்கிற பட்டயம் இருக்குதுன்னு சொல்லி ரட்சிப்பு நமக்கு வரும்னு என்னைக்குமே நினைக்கவே கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா? அதே நேரத்துல பட்டயம் ஒண்ணு, 2வது அவர்கள் புயம், அவங்களுக்கு சரீரத்துல இருக்கக்கூடிய பலன்னால ஒரு பக்கம் கைகள்ல பயங்கரமான பலன் இருக்குது, இன்னொரு பக்கம் அதே கையில ஒரு ஆயுதமும் இருக்குது. இது ரெண்டும் இருந்துட்டா போதுண்டான்னு அவங்க நினைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்து ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கையில பலன். அல்லேலூயா. இப்போ இவங்க அதை நினைச்சு பாக்குறாங்க, ஒரு பட்டயமும் ஒரு புயபலமும் இருந்தா ரட்சிக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தாலும் கூட அவங்க வச்சிருக்கிற காரியத்தினால அது நடக்கல. நீங்க அவங்க மேல பிரியமா இருந்தபடினால இதுதான் நமக்கு இன்னைக்கு பாடம். உம்முடைய வலதுகரம், உம்முடைய புயம், உம்முடைய முகத்தின் பிரகாசம் அவர்களை ரட்சிப்பா. கர்த்தருடைய முகத்தினுடைய பிரகாசம் நம்மளை எவ்வளவு பெரிய சத்துருக்களுக்கும் கையில இருந்து நம்மளை ரட்சிக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நம்முடைய குடும்பங்களா இருந்தாலும், பிசினஸா இருந்தாலும், நம்முடைய சபையா இருந்தாலும், இல்லை எதுவா இருந்தாலும், நமக்கு இருக்கிற காரியங்கள் நம்ம ரட்சிக்கும்னு நினைக்காம கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய புயம், அவருடைய முக பிரகாசம், அவருடைய வலது தான் நம்ம அது மேல நம்ம நம்பி போயிடும். தேவனே, எங்களுக்கு பணபலம் இருக்கலாம், புயபலம் இருக்கலாம், படிப்பு பலம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அப்புறம் நமக்கு உடன்பிறப்புகள் சகாயத்துக்கு இருக்கலாம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அனுகூலம் பண்ணுகிறவங்க இருக்கலாம், நல்லது. நான் இருக்கும்போது அவர்கள் எல்லாரையும் ஸ்தோத்திரம் பயன்படுத்துகிறது கர்த்தர் தான். ஸ்தோத்திரம் எண்ணங்களை கொடுத்து பயன்படுத்துகிறது கர்த்தர். ஒரு கைனால அப்படி அந்த ஜனங்கள் இப்படி தட்டினீங்கன்னு சொல்றாங்க. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர், பெரியவர், வல்லவர். அதே நேரத்தில் அவரை நம்புகிறது நமக்கு எவ்வளவு கிடைச்ச ஒரு பாக்கியம், அது எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம். இந்த ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டுமானால், நம்முடைய நாம் சிக்கல்ல இருந்து வெளியில வர வேண்டுமானால், எதுவா இருந்தாலும் இரவும் பகலும் தெய்வமே நீங்க தான்ப்பா, எங்க பணமோ பட்டயமோ எங்களை ஒரு நாளை வச்சுக்கிறீங்க. எவ்வளவு பெரிய ராட்சசர்களா இருந்தாலும் ஒரு கையில அப்படி சுண்டு வரல தட்டுறது தேவனால கூட. இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, சொல்லிட்டு நீ தேவனே, நீர் என் ராஜா கட்டளையிடும் உம்மாலே, உங்களாலதான் சொல்றாங்க, எங்களால அல்ல, உங்களால எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் உம்முடைய நாமத்தினாலே. எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் பார்த்தீங்களா, ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா. கீதத்தை எழுதுனது யாரும் தெளிவாய் சொல்ல முடியாவிட்டாலும் பலர் எழுதியிருக்கிறார்கள். அதுல ஒரு பக்தன் இப்படி எழுதியிருக்கிறான், பூர்வ நாட்களை குறித்து கேள்விப்பட்டோம், எங்கள் காதுகளால் கேட்டோம், ஆண்டவரே நீங்க இதை செய்தீர்கள் அப்படின்னா எங்களுக்கு நீர் இதை செய்வீர். இனி பிரியமா இருக்கிற காரியம் ஒண்ணு உண்டு. உபாகமம் 9வது அதிகாரம் 5வது வசனமும்
6வது வசனத்தையும் பார்க்கும்போது யார் மேல பிரியமா இருந்தாருங்கிற ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தில் உள்ள உத்தமத்தின் நிமித்தமும் ஐயோ, அந்த வார்த்தையை சொல்லிட்டாரே, கஷ்டமா இருக்கு. அப்போ ஏன் அப்படி சொன்னார்? இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள் பார்த்து அவர் என்ன செய்யல, அவர் ரட்சிக்கல. அதான் சொல்றார், நான் இன்னைக்கு இருக்கிற உங்க நிலைமையை பார்த்தேன்னா நான் நிச்சயமா நீங்க அழிச்சு போயிருவீங்க. உங்க மேல எனக்கு குற்றச்சாட்டு உண்டு. நீங்க கொஞ்சம் கோவப்பட்டார், கோபம்ல நிறையவே கோவப்பட்டார். கழுத்து வணங்க மாட்டேங்குது. அதான் வணங்கா கழுத்து, கழுத்துக்கு இப்படி பெண்டாமணி, ஆண்டவருக்கு பெண்டாமணி. ஸ்கூல்ல சில பிள்ளைங்களை கம்பு எடுத்தாலே அவனை ரொம்ப அடி வாங்க மாட்டான். விட்டுருக்கீங்களா? நான் நாளையிலிருந்து ஒழுங்கா வந்துடுறேன் அப்படின்றான். அவனை விட்டுருவாங்க, அப்படியே அடி வாங்கிட்டே இருப்பான். நல்லா வாங்குவான். வாங்கி ஒரு வார்த்தை வாயில வராது, சாரின்னு சொல்ல மாட்டான், போயிடுவான். இவனை இவ்வளவு அடிச்சாலும் கூட அப்ப இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆள் போல இருக்குது. அவன் நாளுக்கு நாள் டஃப் ஆகிட்டே வருவான். நேற்று அடிச்சு இல்லை, என்ன கிழிச்ச அப்படின்னு போவான். எத்தனை அடி அடிச்சா? இந்த மாதிரி ஜென்மத்தை என்ன பண்றது? அன்பு காட்டி தான் பண்ண வேண்டியிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. அப்போ இந்த கழுத்து கொஞ்சம் வணங்க மாட்டேங்குதுங்கிறாங்க. ஆண்டவர் ரொம்ப முரட்டு பள்ளிகளா இருக்கீங்க, நம்முடைய பாவம் நம்மளை அப்படி ஆக்கி போட்டுச்சு. என்ன பண்ண? இப்போ உங்க பிதாக்கள் மேல் நான் ஆணையிட்டு கொடுத்தேன், ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்தது நிமித்தம் உங்கள் பிதாக்கள் மேல் நான் பிரியமா இருந்து அவர்கள் என்னை பின்பற்றினது போல நீங்கள் பின்பற்றல. அதுதான் விஷயம். எதை இப்ப இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார்னா, அவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன்னுடைய முற்பிதாக்கள் என்னை நேசித்தது போல, அவர்கள் என்னை பின்பற்றினது போல, அவர்கள் விசுவாசித்தது போல நீங்க செய்யல அப்படின்னு சொல்ல. இல்லைன்னா அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்ங்கிற வார்த்தையை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நான் அவங்களையும் பார்த்தேன், உங்களையும் பார்க்கிறேன், ரெண்டு பேரையும் நான் பார்க்கிறேங்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி? அப்ப நான் உங்களை பார்த்தேன்னா இன்னைக்கு நான் நிச்சயமா, ஏன்னா நீங்க என்னை விசுவாசிக்கல, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கவே தெரியலையே. எப்படி? நான் யாருன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சு கூட அப்படி தப்பா நிக்கிறீங்களே. நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வந்து ஜாலியா உள்ள பிரவேசித்தீங்கன்னா உங்களால நீங்க நினைக்காதீங்க. நானு அப்படித்தானே போட்டிருக்கு உபாதத்துல. அவங்க மேல நான் பிரியம் வச்சு அந்த ஆணையை நான் நினைக்கிறேன், அதை நான் நினைச்சுதான் உங்களை என்ன பண்ணிருக்கேன், அனுப்பியிருக்கேன் உள்ள. இப்படியும் ஒரு பொறுமையா இருக்கக்கூடிய இருதயம் தேவனுக்கு கோபத்தின் நடுவிலும் இருக்குதுன்னா என்னதான் சொல்ல, என்னதான் நமக்கு புரியுது? ரொம்ப டஃப்பா இருக்குது, புரியுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எல்லாம் கோபத்துல டப்புன்னு என்ன செஞ்சிடோம்னா, பேசுறது மாத்திரம் இல்ல, சில காரியங்கள்ல அடைத்தே போடுகிறோம் நன்மைகளை. இல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன் உனக்கு போயிட்டே இருக்கு. கோபம் அவ்வளவு வருது. உங்க அப்பா நல்லவர் தான்டா, படா உனக்கு கிடையாது அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. உங்க அப்பா மாதிரி நீ இல்லை அப்படின்ட்டு போயிருக்கு. என்ன ஆண்டவரோ அவர்களை மறுபடியும் அந்த தேசத்திலே கொண்டு வந்து வாழ வைத்தார். அவர்கள் வணங்கா கழுத்துல ஜனங்களா இருந்தாலும் கூட அவர்களை கொண்டு வந்து வைக்கிறார்னா ஒன்றும் புரியல, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளால தெய்வத்தை புரிஞ்சிக்க முடியல.
நம்ம எவ்வளவு வித்தியாசம் நமக்கும் அவருக்கு இருக்குங்கிறத ஒண்ணு மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி, அவர் எப்படி அப்படிங்கிறத. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்போ அவங்க நல்லா துதிக்கிறாங்க. 7வது வருஷத்துல வரும்போது சங்கீதம் 44:7, நீரே எங்கள் சத்துருக்கள் என்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், நாமத்தை என்றைக்கு. அத்தோடு அவங்க புகழ்கிற காரியங்கள், நன்றி சொல்லுகிற காரியங்களை விட்டுட்டாங்க. அத்தோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷத்தை ஒரு ஷாக்கா ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்களேன். ஐயோ, நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர். 8 வருஷங்கள் வரைக்கும் என்ன சொன்னாங்க? தெய்வமே, நீர் எங்களை ரட்சித்து நீர்தான் எங்களை சத்துருக்களை மிதிக்க பண்ணுகிறீர் அப்படிலாம் சொல்லிட்டு 8வது 9வது வருஷத்துல இருந்து எங்கள் சேனைகளோட நீங்க வரலையே ஆண்டவரேன்னு சொல்றாங்க. நீங்க தள்ளி விட்டீங்க, சத்ருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர், எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை இப்படி எல்லாம் ஒரு பெரிய காரியத்தை சொல்லிட்டு ஸ்தோத்திரம் 18வது வருஷத்துல வரும்போது நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளில் எங்களை மூடி இருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை சொல்றாங்க. தொடர்ந்து பிடிச்சிருக்கோம் ஆண்டவரே, என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் நீங்க இவ்வளவு பண்ணிட்டீங்க, நாங்க இதன் வழியா போயிட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் கைவிட்ட மாதிரி தான் தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் தேவரீர் நாங்க எங்க போவோம், உங்களை விட்டு போக முடியாது, அப்ப பின்வாங்கல. அப்புறம் கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ 20வது வசனம், நாங்கள் நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கை எடுத்திருந்தோமானால், அதுலயும் அவங்க உண்மையா இருக்காங்க, அந்நிய தேவனிடத்துல நாங்க கை எடுக்கல, அது தேவனதை ஆராய்ந்து விசாரியாக இருப்பாரோ, இருதயத்தின் அக்கிரமங்களை அவர் அறிந்திருக்கிறாரே அப்படின்னு ஒரு இரக்கத்துக்காக கெஞ்சுறாங்க. ஆண்டவரே, நாங்க உங்களை மறக்கலப்பா, நாங்க உங்களை மறக்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க விசாரிக்காம இருப்பீங்களான்னு கேட்கிற அந்த சங்கீதக்காரன். நாங்க உண்மையான நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்குமா? அப்ப சொல்றாங்க, உங்களுக்காக நாங்க பொறுமையா இருக்கிறோம் ஐயா, ஐயா எங்க பிதாக்களுக்கு உதவி செய்த தெய்வம் ஐயா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா, எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்க பண்ணிட்டீங்க, துன்பத்தை அனுபவிச்சுட்டோம் ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருந்தாலும் நீர் விசாரியாமல் இருப்பாரா, நாங்க கொஞ்சம் உண்மையா தானே இருக்கிறோம் சொல்லிட்டு அடுத்த வசனம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படும். இந்த வசனத்தை பவுல் அடிகள் பிடிச்சுக்கிட்டார். ரோமர்ல அழகா பிடிச்சுக்கிட்டார். 8வது வசனம் 35வது 8வது அதிகாரத்துல 35வது வசனத்தை பிடிச்சுக்கிட்டார். என்ன சொல்லுது? நேரிட்டாலும். அப்ப எப்படி இந்த வசனத்தை கரெக்டா பவுல் பிடிச்சிட்டு அங்க பேசுறாரு. அப்போ நாங்க போகிற பாதைகள் ரொம்ப மோசமான பாதைகளா இருக்குது ஐயா, ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்சம் மனம் இறங்கும்னு சொல்லிட்டு இவங்க ஜெபிக்கிறாங்க. கிறிஸ்து வருகிறதற்கு முன்னாக இவங்க இப்படி ஜெபிக்கிறாங்க. அதாவது இதுல எப்படின்னா, உமது நிமித்தம் கொல்லப்படுகிறோம் என்று, அப்படி அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம், அவ்வளவுதான் பேச முடியுது. ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார்? எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருந்தாலும் அப்படின்னு அவன் சொல்றான். நேரிட்டாலும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்னன்னா, அவங்களுக்கு கிறிஸ்து வரல, அதனால அவங்க துன்பங்களோடு அவங்க அப்படியே வேதனைகளோடு காலத்தை முடிச்சுட்டாங்க. இப்படியே முடிஞ்சு போச்சு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அல்லேலூயா, அந்த கிருபையினால ஸ்தோத்திரம், அப்படியே நடந்தாலும், அப்படியே எண்ணப்பட்டாலும், அடிக்கப்படும் ஆடுகளை எழுதி இருக்கிறபடி நடந்தாலும், இங்க பாயிண்ட் இன்னைக்கு முடிக்கும் போது அதுதான் நம்ம பாயிண்ட். அல்லேலூயா. நல்லவர்.
இவங்க எப்படி போறாங்க பாருங்க. பூர்வ காலத்துல நீங்க அப்படி தட்டினீங்களே, எங்களை ஏன் இப்படி வலு சர்ப்பங்களும் பாம்புகளும் நிறைஞ்ச இடத்துல கொண்டு போய் எங்களை மாட்டி விட்டு நாங்க அப்படி இருந்தும் கூட நாங்க அந்நிய தேவர்களுக்கு நாங்க கை எடுக்கலையே, அதை அறியாது இருப்பாரோ, கவனியாது இருப்பாரோ, கர்த்தருக்கு தெரியாமல் இருக்குமோ ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதனைகள்லயே என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கய்யான்னு ஜெபிச்சுட்டு அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கய்யாங்கிற காட்டு இன்னொரு படி என்னன்னா, அப்படி என்னப்பட்டாலும் அப்படி அவங்கள போல நேரிட்டால் அதுக்கு மேல அவங்க தாண்ட முடியல, நாம தாண்டி இருக்கோம்னு போதும். எப்படி தாண்டி இருக்கோம்? அந்த ரோமர் 8 தொடர்ந்து 36 வாசிக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, அப்படியே 1 2 3 4 எக்ஸெட்ரா இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் அன்பு கொண்ட நிச்சயித்திருக்கிறேன். அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டு பக்தர்களை போல நம்ம நிக்கல. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில பூர்வ காலத்துல நடந்த அற்புதங்களை நினைச்சிட்டு இந்த காலத்துல அவர்கள் பாடுகள்ல வெளியில வர முடியாம கர்த்தரை நம்பி அவங்க ஜீவனை விட்டாங்க. விசுவாசத்துலதான் மரிச்சாங்க, இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம அப்படி பிரச்சனைக்கு பதில் தெரியாம மரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க அப்படிதான் மரிச்சாங்க. ஆனால் இன்று நமக்கு பவுலடிகள் ஒரு வார்த்தையை சொன்னார், நமக்கு முன்னால ஓடின பரிசுத்தவன். அப்ப நம்ம எந்த அளவுக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அதனாலதான் அவர் சமீபமா இருக்கிறார் என்று சண்டே எவ்வளவு சமீபமா 5 விதத்துல சமீபமா 4 விதமான ஆஃபரோட வந்திருக்கு. அப்ப அந்த ஒரு கேரண்டி இன்னைக்கு நம்ம எந்த துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், அடிக்கப்படும் ஆடுகளை போல நாங்கள் இருக்கிறோம் என்று எண்ணப்பட்டாலும், ஸ்தோத்திரம், தலைக்கு மிஞ்சி போன பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னாலும், அவ்வளவு ஒரு மட்டமான சூழ்நிலைகள் வழியாய் நான் போக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு. பழைய ஏற்பாட்டை சொன்னாங்களா? அந்த சங்கீதத்துல 44 சொல்ல முடிஞ்சா? சொல்ல முடியல. அப்ப அவர்களை காட்டிலும் ஒரு விசேஷித்த நன்மையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நன்மை என்ன? கிறிஸ்துவே. அந்த நன்மை என்ன? உலக மெட்டீரியல் நன்மைகளை நம்ம நன்மைகள் என்னைக்குமே நன்மைகள் தான், அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் தான். நன்மைனா என்ன? எல்லா நன்மைகளும் நன்மைன்னு ஒண்ணு சொல்றதுக்கு இருக்குன்னா அந்த உலகத்துல. நம்ம வந்து ஒரு கார்ல போறோம்னா நம்மளை காட்டிலும் பெரிய கார்ல போறோம் அவிசுவாசி. இப்படி கார்ல போறோம், நம்ம இப்படி போறோம். அப்ப சொல்ல உன்னை காட்டிலும் பெரிய கார்ல நான் போறேன்டா அப்படிமா. இத நன்மைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவனும் நன்மைங்கிறான். அப்ப நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன்கிட்ட இல்லாத ஒரு நன்மை நம்மள்ட்ட இருக்கு, இயேசு கிறிஸ்து. இதனாலதான் கர்த்தர் அறிவிக்கிறோம் வெளியில, இயேசுவாகிய நன்மையை பெற்றுக்கொள், கிடைக்காதே உனக்கு. வந்து எந்த பெரிய கார்ல போனாலும் இந்த நன்மை கிடைக்காதே, நான் நடந்து போனாலும் எனக்கு நன்மை, பெரிய நன்மை கிடைச்சிட்டு. அவர் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த நன்மைதான் இந்த உபத்திரவங்கள் நடுவில் எங்களை அவருடைய அன்பில் எங்களை பிரிக்க. இந்த சங்கீதத்துல அப்படி நீங்க கொண்டு வந்தீங்களா வெளி? இந்த சங்கீதத்தோட அப்படியே முடிச்சிருந்தோம்னா இந்த காலத்துல நமக்கு அது ஆக்சுவலா கம்ப்ளீட் ஆகாத தியானம். ஏன்னா அது அத்தோட நம்ம கிறிஸ்துவின் நாட்கள்ல இல்ல அவங்க. நம்மளும் அந்த நாட்களுக்கு போனா எப்படி? அவங்களோட நம்மளும் இன்னைக்கு பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருந்தா என்ன நினைக்க வேண்டியிருக்கும்? டே, இன்னும் கிறிஸ்து வரலன்னு சொல்லிட்டு இருக்கானுங்கிற மாதிரி ஆயிடும். நம்ம கிறிஸ்து வர்றதாவது நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார், மகிமை நம்பிக்கை. அப்ப அவங்க பாடின பாட்டு நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பவுல் அதை இழுத்து, ஏன்டா இப்படி பாடினீங்க, எங்களுக்கோ நாங்க அதை தாண்டி வந்த நன்மை எங்களை அவருடைய அன்பை விட்டு பிரிக்கிறார். அதனால உபத்திரவங்கள் நடுவில் எங்களுக்கு போறது ஈஸி தான். உங்களை மாதிரி நாங்க நிக்க முடியாது, நிக்க மாட்டோம். நாங்க ஒரு படி மேல போய் அவரோடு கூட இருக்கோம். இம்மானுவேல் என்பது அவருடைய ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் தியானம்
ஒரு சின்ன அர்ப்பணிப்பு. என்ன அர்ப்பணிக்கலாம்? என்ன அர்ப்பணிக்கலாம்? எப்படி எப்படி எதை சொல்லி அர்ப்பணிக்கலாம்? அது சொல்லுங்க. என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, அவங்க பாட்டு பாடி நிறுத்திட்டாங்க. பூர்வ காலத்து நன்மைகளை நினைச்சாங்க, உங்க வல்லமையை நினைச்சாங்க, அவங்க மேல பிரியமா இருந்தீங்க, ஒரு தட்டினீங்க, அவங்கள குடியிருக்க பண்ணீங்க. சரி, அப்படிதான் எங்க மேல இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட உங்க பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டது நிமித்தம்னு சொன்னீங்க. ஆனா நாங்க இன்னைக்கு 8 வருஷம் வரைக்கும் நல்லா யாக்கோபின் தேவனே எங்களை பகைஞரை நொறுக்கினது நீங்க தானேன்னு பாடிட்டு 9வது வருஷத்துல இருந்து ஆண்டவரே, நாங்க போற பாதை எல்லாம் பயங்கரமான பாதையா இருக்குது ஆண்டவரே, உபத்திரவங்கள்லாம் கஷ்டமா இருக்குது, ஏப்பா இப்ப எல்லாம் பண்ணீங்க. அப்படி இருந்தும் நாங்க வேற யாருக்கு நேரம் கையெடுக்கல, உங்களைத்தான் நாங்க நம்பிட்டு இருந்தோம், கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கப்பா, உங்க நாமத்து நிமித்தம் அடிக்கப்படும் ஆடுகளை போல இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இரக்கம் காட்டுங்கன்னு முடிச்சுட்டாங்க. பிடிச்சாரு பவுல். அதுக்கப்புறம் அல்லேலூயா, அடடா, அதோட நிறுத்திட்டாங்க. ஏன்னா கிறிஸ்து அவங்களுக்கு என்ன செய்யல, வெளிப்பட இல்லை. அவங்கள மாதிரி இன்னைக்கு இந்த சங்கீதத்தை நம்மளும் தியானம் பண்ணோம்னா அவங்களுக்கும் நம்மளும் ஒண்ணு கிறிஸ்து தெரியாதவர்கள மாறிடுவோம். அதல்ல, அப்படி எழுதி இருந்தாலும் இன்னென்ன மாதிரி உபத்திரவங்கள் வந்தாலும் அவரை விட்டு எங்களால் பிரிய முடியும். எங்களை விட்டு அவரும் பிரிய மாட்டார், அவரை விட்டு நாங்களும் பிரிய மாட்டோம். என்ன ஆனந்தம் மத்தியில கிறிஸ்து வந்தது நிமித்தம் இந்த ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன். சோத்திரம் சோத்திரம். அதனால தைரியமாய் இருந்து கிருபாசன தண்டையில சேர கடவோம். அப்ப என்ன அர்ப்பணிப்பு? ஆண்டவரே, என்ன நடந்தாலும் உங்க அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்கலாகாதுங்கிற ஒரு கிருபைக்குள்ளாக எங்களை கொண்டு வந்தீங்க. நாங்க அதை இருந்து சாதித்து பவுல் சொன்னது போல நாங்களும் சொல்ல ஆயத்தமா இருக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிற அர்ப்பணிப்பு வரணும். சரிங்களா? இப்ப அர்ப்பணிக்க மாட்டோம். சோத்திரம். பழைய பாட்டு காலத்துல மக்கள் மாதிரி பொங்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட கூடாது, நின்று கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவ நிமித்தம் நாங்கள் அந்த அன்பிலே களி கூறணும். அந்த அன்பிலே உபத்திரவங்களை மறக்க அர்ப்பணிக்கிறேன். உமது அன்பிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தீரே இந்த கால வேளையில, அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். பட்டயத்தினால் அல்ல, புயபலத்தினால் அல்ல எங்கள் குடும்பங்கள் கட்டப்படுவதும், பிசினஸ் கட்டப்படுவதும், அதுபோல எங்கள் எல்லா காரியங்களும் கட்டப்படுவது பட்டயத்தினாலும் புயபலத்தினாலும் அல்ல, உம்முடைய புயம், உம்முடைய கரம், உம்முடைய முக பிரகாசத்தினால. அதனாலதான் உங்களை நோக்கி பார்க்கிறோம். உபத்திரவங்கள் வந்தாலும் நீர் எங்களை, அந்த அன்பு எங்களை விட்டு நீங்காது. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில இந்த ஒரு ரகசியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். வந்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவரீர் மகிமைப்படுகிறாங்க. உபத்திரவங்கள் வரலாம், ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படியே நாங்கள் உபத்திரவம் பட்டாலும் கூட கிறிஸ்துவின் அன்பு எங்களை விட்டு போறதில்லை. ஆனா பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லாம அப்படியே மறிச்சாங்க. அவ்வளவு பெரிய வித்தியாசத்தை எங்களுக்கு காட்டி தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த காரியங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.